வணக்கம். கேரன் கியூர் சேனலுக்கு கீதா அசோக் அரோமா தெரபிஸ்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்டர்மெலன். இந்த சம்மரில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வாட்டர்மெலன் எடுத்துக்காமல் இல்லை, ஜூஸாக பண்ணி எடுத்துக்கிறோம். போகிற பக்கம்லாம் அதை வாங்கி சாப்பிட்றோம். கண்டிப்பாக வீட்டில் எந்த ஃப்ரூட்ஸ் இருக்குதோ இல்லையோ வாட்டர்மெலன் ஸ்டோரேஜில் நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட வாட்டர்மெலன் நம்முடைய பியூட்டியை எப்படி என்ஹான்ஸ் பண்ணும், ஒரு ஸ்கின்னோட ஹெல்த்தியாக எப்படி ஸ்கின்னை வச்சுக்கலாம், அந்த ரெஜிம்க்கு இது வந்து என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்லித்தரேன். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளி விதைன்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஃப்ளாக்ஸ் சீடு. அந்த ஃப்ளாக்ஸ் சீடு உங்களுக்கு எல்லா மருந்து கடைகளையும் கிடைக்கும், இல்லை இந்த நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்போ எல்லா நாவல்ட்டி ஷாப்ஸில் கூட ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் தனியாக அதையே விற்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அது நீங்கள் ஆளி விதை தமிழில் அது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வெல் ரைப்பன் வாட்டர்மெலன் அது நமக்கு தேவைப்படும். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாட்டர்மெலனை என்ன பண்ணுங்கள், நல்ல ஜூஸ் மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. சீட்ஸ்லாம் எடுத்துட்டு அது தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இந்த ஆளி விதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து அதை லேசாக மிக்சியில் ஒன்று ரெண்டாக உடைச்ச மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்து உங்களுக்கு வந்து அப்படி கஞ்சி மாதிரி அப்படி வெளியே வரும், ஜெல்லி மாதிரி ஜெல்லாட்டம் அது வெளியே வரும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா பாயில் ஆகி அது ஜெல் மாதிரி எடுக்கிறப்போ அப்படி ஜெல் மாதிரி வர்றப்போ அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க, வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜெல் மட்டும் கீழே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ஃப்ளாக்ஸீடோட ஜெல்லை நீங்கள் ஜூஸ் எடுத்துருக்கீங்க இல்லையா வாட்டர்மெலன், அது ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கோங்க. ஒன்றா கலந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒரு பெரிய பவுலில் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் வந்து நல்லா ஹீப்பாக பவுடர்ட் சுகர், அப்படி இல்லைன்னா பவுடர்ட் நாட்டு சர்க்கரை அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, பியோர் ஹனி 1 டேபிள் ஸ்பூன் அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள் கிளிசரின். எப்போவுமே வெஜிடபிள் கிளிசரின் சில காஸ்மெட்டிக்ஸ்க்கு ரொம்பவே ரிச்னஸ் கொடுக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் போகிறதுக்கும், ட்ரைனஸ் போகிறதுக்கும், ஸ்கின்னில் ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறதுக்கும், ஸ்கின்னை வந்து ஒரு சைன் ஆஃப் ஏஜிங் சீக்கிரம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த வெஜிடபிள் கிளிசரின் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வெஜிடபிள் கிளிசரின் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ml இந்த மிக்சரில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ளாக்ஸீட் ஜெல் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜூஸ் பண்ண வாட்டர்மெலன் அதை எடுத்துக்கிறீங்க. 2 டீஸ்பூன் ஹீப்பாக பவுடர்ட் சுகர், அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஹனி, அதுக்கப்புறம் 30 மில்லி இந்த கிளிசரின், வெஜிடபிள் கிளிசரின். இதையெல்லாம் என்ன பண்ணுங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour எல்லாம் சேர்ந்து பிளண்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். எப்போவுமே எந்த ஒரு காஸ்மெட்டிக்காக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் வந்து டிஐஒயாக வீட்டில் பண்ணிக்கிறீங்க, இல்லை ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிறீங்க, என்ன மாதிரி நீங்கள் பேக்ஸ் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes அட்லீஸ்ட் எல்லாம் பிளண்ட் ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வெளியே பிரிஞ்சு வரும் நல்லா. இந்த மிக்சரை நீங்கள் அதே மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் வந்து தனியாக வச்சுருங்க. நீங்கள் அதை வெளியவே வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் இப்போ பண்ண வேண்டாம். நீங்கள் லார்ஜர் குவான்டிட்டி பண்ணுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணது போக மிச்சம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு 1 week வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதை வந்து நீங்கள் ஒரு 1 hour வெளியே வச்சுருந்து ஒரு ஃபெர்மெண்டேஷன் அதுக்காக பிளெண்ட் ஆகிறதுக்காக எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பிளெண்ட் ஆகும், அதுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு சின்ன பவுலில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன அடுத்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பருங்கிறத விட காஸ் துணி இருக்கு இல்லையா, பேண்டேஜ் கிளாத். காஸ் உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் சின்ன ரோலாக கூட கிடைக்கும் காஸ். அப்படி இல்லை உங்களுக்கு வீட்டில் மஸ்லின் கிளாத் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா, சாஃப்டாக மஸ்லின் கிளாத் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் யூஸ் பண்ண அந்த சொல்யூஷனில் அதை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க, கீழே ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். அதில் நல்ல சில்னஸ் அதில் ஏறி இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த காஸை பிரிச்சுக்கோங்க, இல்லை மஸ்லின் கிளாத்தை பிரித்து உங்கள் ஃபேஸை நல்லா ஃபேஸ் மேலே வச்சுட்டு உங்கள் சின்ன வந்து நல்லா தூக்கி
நல்ல சின்ன வந்து நான் மேலே தூக்கி அப்படி வச்சு நல்லா பில்லோ வச்சு நம்மளுடைய தலையை தூக்குன மாதிரி வச்சு நல்லா ஃபேன் காற்று கீழே உட்கார வச்சுருங்க. அது வந்து என்ன பண்ணும், ஸ்கின்னை போய் அப்படியே குளிர வச்சு ஸ்கின்னில் டேன் எடுக்க வச்சு ஸ்கின்னுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உங்களுடைய டயர்ட்னஸ், கண்ணில் சுற்றி எரிச்சல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கும். இந்த சம்மரை பீட் பண்ணுறதுக்கு, ஏன்னா முகத்தில் எரிச்சல் இருக்கும். இப்போ வெயிலில் நமக்கு நிறைய வெயிலில் ரோம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே கண்ணில் எரிச்சல் இருக்கும், முகத்தில் ஒரு எரிச்சல், என்ன ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அந்த எரிச்சல் இருக்கும். அந்த மாதிரி எரிச்சல் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். இது நீங்கள் கிளிசரின், ஹனி இதெல்லாம் இல்லாமல், ஈவன் சுகர் கூட இல்லாமல், கிளிசரின் ஹனியெல்லாம் இல்லாமல் கிட்ஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெறும் ஃப்ளாக்ஸீடு ஜெல்லும் இந்த தர்பூசும் வச்சு கூட நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கூட அந்த ஒரு பாடி எரிச்சலுக்கு, முக எரிச்சலுக்கு நீங்கள் போடலாம். பட் அவங்களுக்கு நீங்கள் ஹனியோ இந்த கிளிசரினோ போடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கின் கேருக்காக கொடுக்குறது. அதெல்லாம் பெரியவங்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு அது தேவையில்லை. அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறையும், முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவு கிடைக்கும், சில்னஸ் கிடைக்கும், ஸ்டிஃப் ஆகும். ஸ்கின் வந்து தளருது இல்லையா, நீங்கள் சில்லுன்னு வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகி ஸ்டிஃப் ஆகும், ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த சம்மரை வந்து அழகாக பீட் பண்ணலாம். ஓகே, இதில் அரோமா தெரப்பி வேணும் இல்லையா, என்ன அரோமா தெரப்பி இதில் சேர்க்கலாம். இப்போ அரோமா ஆயில்ஸ் கிடைக்கல, உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மருத்துவ குணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரோமா ஆயில் யூஸ் பண்ணுறப்ப ஸ்கின்ல இறங்கும், உள்ளே இறங்கி வேலை செய்யும். அப்போ அந்த மாதிரி என்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து அவகேடோ ஆயில், அகெயின் அவகேடோ ஆயில் அந்த சொல்யூஷன்லேயே உள்ளே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ராங்கின்சென்ஸ் 30 சொட்டு நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு 30 சொட்டு ஃப்ராங்கின்சென்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. 30 சொட்டு லாவெண்டர் ஆயில். இது வந்து நமக்கு மைண்டை காம் பண்ணுறதுக்காகவும் ஸ்கின்னுக்காகவும் நம்ம லாவெண்டர் ஆயில், ஏன்னா அது வேர்சடைல் குணம் இருக்குது, எல்லாருக்குமே அது சூட்டபுளாக இருக்கும். லாவெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் இருக்குது. நீங்கள் பேஸ் நோட்ஸ் லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அந்த ஆயில் யூஸ் பண்ணி, இது 3 ஆயில் மட்டுமே உங்களுக்கு போதும். ஃப்ராங்கின்சென்ஸ், அவகேடோ ஆயில், லாவெண்டர். இதை வந்து அந்த சொல்யூஷனில் கலந்து நீங்கள் நல்லா அந்த காஸை உள்ளே போட்டு ஊற விட்டுருங்க. ஸோ அதில் ஜூஸ், ஜெல், நீங்கள் போட்ட சுகர் எல்லாம் கலந்து இந்த அரோமா ஆயில்ஸும் அதில் இறங்கி பார்த்தீங்கன்னா ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஒரு பெர்மனெண்ட்டாக சைன் ஆஃப் ஏஜிங்கை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தள்ள முடியும். நம்ம என்ன சொல்கிறோம், ஹேமமாலினி நல்லா இருக்காங்க, ரேகா நல்லா இருக்காங்க, எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மேலே போனவங்க தான். இன்ன வரைக்கும் 80 வயசு மற்ற எந்த ஆக்ட்ரஸோடய நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சுருக்கங்கள் இருக்குது. நம்ம ஆக்ட்ரஸ் நம்ம ஊர்லேருந்து போனவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட சாப்பிட்ட சாப்பாடு அப்படி, அதை பற்றிலாம் யோசிக்கிறது, நிறைய நெய் எடுத்துக்கிறது, நிறைய நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, அவங்களும் எடுக்கிறாங்க. இயற்கையாகவே அவங்களுக்கு சுருக்கங்கள் இருக்கும், நமக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வயோதிகம், சைன் ஆஃப் ஏஜிங் அப்படிங்கிறத தள்ளி போட்டு நம்மளும் ஹேமமாலினி மாதிரி, நம்மளும் ரேகா மாதிரி, நம்மளும் வைஜெயந்திமாலா மாதிரி ஒரு 70-80 வயசு வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம் இல்லையா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோடைய ஃபீட்பேக் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இல்லை இதில் என்ன டவுட்ஸ் இருக்குது, வேறு என்ன ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். நானும் வரப்போகிற எபிசோட்ஸில் இந்த சம்மருக்கு நீங்கள் என்ன ஃப்ரூட்டு உங்கள் பியூட்டிக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஹெல்த்துக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.